10th standard chapter 6ல exercise 6.1 9th sum பார்க்க போகிறோம். if sin theta plus cos theta equal to p and secant theta plus cosecant theta equal to q, then prove that q open bracket p square minus 1 equal to 2p. இப்போ இதில் நம்மளுக்கு கொஸ்டினை எப்பொழுதும் போல் எடுத்துக்கலாம். சம் சொல்யூஷன்ஸில் கொஸ்டினை மட்டும் எழுதுங்க. sin theta plus cos theta equal to கொஸ்டின் என்னது p. அடுத்தது கமா secant theta plus cosecant theta equal q. இங்கே நம்மளுக்கு LHSல என்ன கொடுத்துருக்காங்க? LHSல q ஓப்பன் ப்ராக்கெட் p ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே க்யூனா க்யூவோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant theta ப்ளஸ் cosecant theta அப்படி எழுதிருங்க. cosecant theta இப்போ ஈக்குவல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா secant theta ப்ளஸ் cosecant theta க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருவோமா? அடுத்து யார் இருக்கா? ஓப்பன் ப்ராக்கெட் பி ஸ்கொயர். பி ஸ்கொயரோட கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது? sin theta ப்ளஸ் காஸ் theta. இந்த sin theta ப்ளஸ் காஸ் theta இதில் ஓவராலில் ஸ்கொயர் போட்டு இங்கே என்ன இருக்குது? -1. இப்போ LH சைடில் இருக்கக்கூடிய க்யூவோட கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். பியோட கொஸ்டினை எழுதி ஓவரால் க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டு ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ -1 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த secant theta என்னவா மாறுனா 1/cos thetaவாக மாறும். ப்ளஸ் இந்த cosecant theta என்னவா மாறுனா 1/sin thetaவாக மாறும். ஓகேவா? secant theta 1/cos ஆகும் ப்ளஸ் cosecant theta 1/sin ஆகும் மாறும். இது நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இந்த இடத்துல sin theta ப்ளஸ் காஸ் theta ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போ sin ஸ்கொயர் theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷன் 2 sin theta cos theta minus 1. ஓகேவா? க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே போட்டுருவோம். அப்போ ஈக்குவல் இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன்னா sin theta ப்ளஸ் காஸ் theta. sin theta ப்ளஸ் காஸ் theta டிவைடட் பை sin theta காஸ் theta இன்ட்டில் எழுதிக்குவோம். sin theta காஸ் theta எழுதியாச்சா? இன்ட்டு இப்போ எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே எனக்கு என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி நிறைய சம் பார்த்துட்டோம். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 ப்ளஸ்ஸு 2 sin theta காஸ் theta மைனஸ் 1 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது sin theta ப்ளஸ் காஸ் theta. இங்கே இது +1 இது -1. +1 -1 கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், sin theta ப்ளஸ் காஸ் theta டிவைடட் பை sin theta காஸ் theta எழுதியாச்சு. sin theta ப்ளஸ் காஸ் theta டிவைடட் பை sin theta காஸ் theta. இங்கே பாருங்கள், இது +1 இது -1 ரெண்டையும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது இன்ட்டில் 2 sin theta காஸ் thetaன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனும் இதில் காசும் கேன்சல் ஆகிடும். இதில் மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னா 2 sin theta 2 காஸ் theta இருக்குது. அப்போ அதில் 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ இங்கே பொதுவாக நம்ம 2வை காமனாக போட்டு sin theta அடுத்து ப்ளஸ் காஸ் theta அப்படின்னு எழுதியாச்சு. இந்த sin theta காஸ் thetaவோட வேல்யூ இங்கே எங்கே கொஸ்டினை பாருங்கள். sin theta காஸ் thetaவோட வேல்யூ என்னது? p. பிங்கும்போது அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 2வை முன்னாடி போட்டுற வேண்டியதுதான். sin theta ப்ளஸ் காஸ் theta அங்கே ஈக்குவல் பின்னு கொடுத்ததுனால அது 2p. அப்போ RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். RHS நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? LHSல q ஓப்பன் ப்ராக்கெட் p ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2pன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2pயை நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். sin theta open bracket 1 plus sin square theta close bracket equal to cos square theta. Then prove that cos 6 theta minus 4 cos 4 theta plus 8 cos square theta equal to 4. இதில் எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? சம்ம சால்வ் பண்ணுறதுல சொல்யூஷன்ஸ் இருக்கா? இதில் கீழே நம்ம LHS RHSங்கிற மாதிரி எழுதிக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை அப்படியே எழுதிக்குவோம். sin theta open bracket 1 plus sin square theta close bracket cos square theta
இப்போ நம்மளுக்கு கொஸ்டினை எழுதியாச்சு. இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போத் சைட்ஸும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், போத் த சைட்ஸ். அப்போ ரெண்டு சைட்ஸ்லேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். இந்த இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம்னா sin ஸ்கொயர் டீட்டா ஓப்பன் ப்ராக்கெட் 1 + sin ஸ்கொயர் டீட்டா க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இங்கே காஸ் ஸ்கொயர்டுனா இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர்டு போடுவோம். அப்போ 2 to 4 டைரெக்டாக எழுதிடலாம். cos 4 டீட்டா. நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? போத் சைடுமே ஸ்கொயரால் பண்ண போகிறோம். இங்கே ஸ்கொயர்டு இந்த ஒரு இதுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டால் அந்த ஸ்கொயர் இதுக்கு வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவை டைரெக்டாக எழுதிட்டோம். இங்கே 1 + sin ஸ்கொயர் டீட்டாவோட ஓவரால் போட்டு இன்றைக்கி வெளியே 2ன்னு போட்டிருக்கோம். இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கா, இது க்ளோஸ் ப்ராக்கெட் வெளியே 2 போட்டிருந்தா 2 2s 4, அதான் cos 4 டீட்டான்னு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் என்னவா மாறும்னா 1 - cos ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். சைன் என்னவா மாறும், 1 - cos ஸ்கொயர் டீட்டா. அடுத்து இதுக்கு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுற வேண்டியது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 + என்னது 1 + இப்போ சைன் என்னவா மாறும்னு சொன்னோம், 1 - cos ஸ்கொயர் டீட்டா க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு cos 4 டீட்டா. cos 4 டீட்டா எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சொல்லிடுறேன். sin ஸ்கொயர்டு இங்கே என்னவா மாறும்னு சொன்னோம், 1 - cos ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். அதை மறந்துடவே கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 - cos ஸ்கொயர் டீட்டா க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 + 1 - cos ஸ்கொயர் டீட்டா இங்கே எழுதிட்டோம். அதுலேயும் என்ன பண்ணிடுவோம், ஸ்கொயர்டை போட்டுருவோம். இப்போ 2AP 2வை போட்டுருவோம். ஏவோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் வந்து 1. அடுத்து 2AP பியோட இது வந்து வேல்யூ என்னவா எடுத்துக்கணும், 1 - cos ஸ்கொயர் டீட்டா. cos ஸ்கொயர் டீட்டா எழுதியாச்சா. அப்போ ஈக்குவல் cos 4 டீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே 1 - அப்படியே தூக்கி எழுதுங்க. cos ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். இங்கே 1 அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 + மறுபடியும் என்ன பண்ணுவோம், 1 1 சாருங்கிற மாதிரி 1 + cos ஸ்கொயர் டீட்டா minus 1 2 is 2 cos ஸ்கொயர் டீட்டா எழுதியாச்சு. அடுத்து +2 1 2 is 2, அடுத்து -1 2 is 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இவங்களோட பெருக்கணும். 1 2 is 2ன்னு போட்டாச்சு. அடுத்து cos ஸ்கொயர் டீட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இவங்களோட பெருக்கணும். அப்போ 1 2 is 2 +2 வந்துருச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 2 is 2 cos ஸ்கொயர் டீட்டா. இங்கே ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே பாருங்கள், இது ஓவரால் ப்ராக்கெட்டு இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. 2 2s are 4ன்னு போடணும். 4ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 1s are 2 cos ஸ்கொயர்டு எழுதிட்டோம். அடுத்து +1 2 is 2, அடுத்து 1 2 is 2 cos ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு cos 4 டீட்டா எழுதியாச்சா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 1 - இந்த இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 - cos ஸ்கொயர் டீட்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இது ரெண்டுமே ப்ளஸ் சைனுங்கிறதுனால 4. அடுத்து இங்கே 2, இந்த -2 ரெண்டு ஆட் பண்ணால் -4, 2 + 2 4. இது +4, இந்த 1 + 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணதுனால உனக்கு +4 கிடச்சிச்சுப்பா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா -2, இங்கேயும் -2 ப்ளஸ் ஆகும். அப்போ ஆட் பண்ணிக்கணும். சைன் சேஞ்ச் ஆகாது பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் டீட்டா, அடுத்து ப்ளஸ் காஸ், இந்த காமன் எடுத்துக்கிட்டோம்ல cos ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் cos 4 டீட்டா ஈக்குவல் டு cos 4 டீட்டா. cos 4 டீட்டான்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 4 - 4 அப்படியே எடுத்து எழுதுங்க. 4 - 4 cos ஸ்கொயர்ட் டீட்டா, அடுத்து cos ஸ்கொயர் டீட்டாவா, அடுத்து யார் இருக்கா ப்ளஸ் cos 4 டீட்டா. அடுத்து இப்போ 1 4s are 4, என்ன 4 -4 cos ஸ்கொயர் டீட்டா
அடுத்து 1/4 ஆர் 4 1/4 ஆர் 4 ப்ளஸ் 4 வரும் ஓகேவா. அப்போ காசு 4 டீட்டா மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர்டும் இந்த 4ம் ரெண்டும் ஆட் ஆனால் உனக்கு காஸ் 6 டீட்டான்னு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த -4 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் 4 - 4 எழுதியாச்சு, காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் எழுதியாச்சு, காஸ் 4 டீட்டாவையும் எழுதிட்டேன். இப்போ 1/4 ஆர் 4 அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்து 1/4 ஆர் 4 என்ன 4 + 4 அப்போ காஸ் 4 டீட்டா முடிஞ்சா. இப்போ மைனஸ் இந்த 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்னது காஸ் 6 டீட்டா. காஸ் 6 டீட்டா ஈக்குவல் காஸ் 4 டீட்டான்னு வரும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது 4 இந்த -4ம் இந்த -4ஐயும் ஆட் பண்ணுறோம். சைன் வந்து மைனஸ் தான், மைனஸ் சைனை போட்டுக்கணும். ஆனால் மைனஸும் இங்கே என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அப்போ -4 வந்து பார்த்திங்கன்னா 8. இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை போட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த காஸ் 4 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு காஸ் 4 எத்தனை, இங்கே மொத்தம் 4 காஸ் 4ம் இங்கே ஒரு காஸ் 4 இருந்துச்சுன்னா மொத்தம் 4 + 1 5 காஸ் 4 டீட்டா. நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் 6 டீட்டா ஈக்குவல் டு இங்கே காஸ் 4 டீட்டாவை எழுதிட வேண்டியதுதான். எழுதினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 - 8 எழுதியாச்சு. காஸ் ஸ்கொயர் டீட்டாவை அப்படி இறக்கிடுறோம். காஸ் ஸ்கொயர் டீட்டா இறக்குனதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் 4 இருக்கு இல்லையா, ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு வரும்போது மைனஸில் வரும். ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்கா, இங்கிட்டு வரும்போது மைனஸில் வரும். அப்போ 5 காஸ் 4 இருக்கு இல்லையா, இதிலிருந்து 1 ரிடியூஸ் ஆகும். 1 ரிடியூஸ் ஆச்சுன்னா 4 காஸ் 4 டீட்டா. இங்கே வந்து மைனஸ் காஸ் 6 டீட்டா. இந்த வேல்யூ தான் ரைட் சைடில் கொண்டு வந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன இருக்காது, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, 0ன்னு போட்டாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 லெஃப்டே வச்சுக்கிட்டு இந்த 8 அங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா. சைன் எல்லாம் என்ன ஆகும், இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஆக போகுதுன்னு சேஞ்ச் ஆக போகுது. இப்போ மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆச்சு, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் 4 காஸ் 4 டீட்டா ப்ளஸ் இந்த மைனஸ் இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் காஸ் 6 டீட்டா ஈக்குவல் டு 0. இந்த 0 போட வேணாம், ஏன்னா நம்ம ஏன் எப்படின்னா இங்கே தான் 4 காமனாக வச்சுட்டு வெளியே எடுத்துட்டோம், இங்கே எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு அங்கிட்டு எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ ஈக்குவலாக எழுத போகிறோம். இப்போ என்றைக்குமே 4 இப்போ காஸ் 4 இருந்துச்சுன்னா அடுத்து காஸ் 3 காஸ் 2 காஸ் 1 இருக்குல்லையே, அந்த மாதிரி ஆர்டரில் எழுத போகிறோம். இங்கே என்ன இருக்குது, காஸ் 6 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அதை தான் எழுதணும், காஸ் 6 டீட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 4 காஸ் 4 டீட்டா. இங்கே யார் இருக்கா, ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு இந்த லெஃப்டில் இருந்த 4 அங்கிட்டு கொண்டு போய் எழுதிட்டோம். இங்கே ஆர்டரில் எழுதியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி தான், நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின்ஸை இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம்.